இப்போது தளபதி அவர்கள் வந்து உள்ள போயிருக்காரு. சிபிஐ விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் சிபிஐ வந்து சராமாரியான கேள்விகளை வந்து 1 மணி நேரம் கேட்க இருக்கிறாங்கன்ற தகவல் உள்ள இருந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுவும் என்ன மாதிரியான கேள்விகள்னா, ஏன் வந்து நீங்க காலையில 8 மணிக்கு தான் வீட்ல இருந்து கிளம்புனீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் பல்லு விளக்க டூத் பிரஷ்ல வந்து பேஸ்ட் வைக்க மறந்துட்டீங்களா? என்ன ஆச்சு? குளிக்க தண்ணி வரலையா? அப்படின்றதுல ஆரம்பிச்சு போற வழியில எல்லாம் என்னென்ன இடையூறு நடந்தது? இது வந்து யாரோட சதின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்க சோம்பேறித்தனத்தினால லேட்டா போனீங்களான்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? என்ன பேக் மாட்டிருந்தீங்கன்றதுல ஆரம்பிச்சு என்ன காப்பு போட்டிருந்தீங்க? பொட்டு வச்சிருந்தீங்களா இல்லையான்னு கிடுக்குப்பிடி கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் வந்து விஜய் கிட்ட கேட்டுட்டு இருக்கதாகவும், அதுக்கு விஜய் வந்து சராமாரியா பதில் சொல்லிட்டு இருக்கதாகவும் தகவல் வெளியே இருக்கு. அதுவும் அதுல முக்கியமா நீங்க எந்த நிமிஷத்துல அந்த கூட்டத்துல வேனை கொண்டு போய் உள்ள சொருவுனீங்க, அப்புறம் எந்த நிமிஷத்துல வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சீங்க, பின்னாடி வந்து பாடிகள்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டு இருக்கும்போது நீங்க ஜாலியா பாட்டு பாடிட்டு இருந்தீங்களே, அது எதனால அப்படின்றதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் வந்து ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து வெறும் உண்மையான ரொம்ப ரொம்ப உண்மையான மனசாட்சிக்கு பயந்து உண்மைகளை சொல்லிக்கிட்டு இருக்காருன்ற தகவலையும் நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வேகமா விறுவிறுன்னு கிளம்பி போனீங்களே, எங்க போனீங்க? பட்டினப்பாக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போனீங்களா, இல்ல வேற எதுவும் புது வீட்டுக்கு போனீங்களா, எங்க போனீங்க? நீலாங்கரைக்கு போனீங்களா, இல்ல மகாபலிபுரத்துக்கு போனீங்களா, எங்க போனீங்கன்ற கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் போகும்போது ஹாய் சொல்லிட்டு போனாரு. அது வந்து எப்படி நீங்க அந்த தருணத்துலயும் சிரிச்சுட்டு போக முடிஞ்சது, இல்ல வந்து நீங்க அழுதுதான் சிரிப்பா வந்து திரிச்சு பேசிட்டு இருக்காங்களான்றதையும் அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கேள்விக்குமே சலிக்காம ரெஸ்ட் எடுக்காம நடுவுல தண்ணி கூட குடிக்காம தளபதி அவர்கள் வந்து விறுவிறுப்பான பதில சொல்லிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா பார்க்கலாம்.